வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பென்டகோனல் பிரமிடில் டைப் 1 தான் பார்க்க போகிறோம். ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எ பென்டகோனல் பிரமிட் ஆஃப் பேஸ் சைடு 25 mm கொடுத்துட்டாங்க, ஆக்சிஸ் ஹைட் 60 mm கொடுத்துட்டாங்க, இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெஸ்டிங் ஆன் ஹெச்பினா டயக்ராம் வந்து கீழே வரும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைப் 1ல் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ். ஓகேங்களா? ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஆக்சிஸ் வந்து 40 டிகிரி டு ஹெச்பின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் parallel டு விபி. இதுதான் கீ பாயிண்ட். டைப் 1க்கு என்ன கீ பாயிண்ட்டு? ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜு, 40 டிகிரி டு ஹெச்பி, parallel டு விபி. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், XY லைன். ஸோ ஃபஸ்ட் XY லைன் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்கும், வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜுன்னு சொன்னால் எனக்கு பென்டகன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக 25 mm. ஸோ உங்கள் ஸ்கேலை கரெக்டாக எப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி. ஓகே, இப்போது 25 mmக்கு நான் மார்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு இப்படியே வந்தோம்னா 25. ஸோ உங்கள் டெம்ப்ளேட்டில் அழகாக 25லாம் மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, பாயிண்ட்ஸு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் 25 mmக்கான பென்டகன். ஸோ ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜுனா இந்த மாதிரி பென்டகன் வரும். ரெஸ்டிங் ஆன் ஹெச்பினா பென்டகன் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம், பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் நேமிங் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஏன்னு கொடுத்துட்றேன் பேர், இதுக்கு பி, இதுக்கு சி, இதுக்கு டி, இதுக்கு இ. ஓகேங்களா? சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு ஓன்னு பேர் கொடுத்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸோ ஃபஸ்ட் ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து பியும் இயும், நெக்ஸ்ட்டு ஓ பாயிண்ட், நெக்ஸ்ட்டு டியும் சியும். ஓகே, ஸோ மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இங்கேயும் நம்ம நேம் கொடுக்கணும். ஸோ இந்த ஏனா இங்கே ஏ டேஷ், நெக்ஸ்ட் இங்கே பி இருக்குது, இயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பி டேஷ் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த இ மேலே இருக்குல்லையே, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும், இ டேஷ். நெக்ஸ்ட் ஓ. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓ வந்து மேலே வரும் டாப்பில், அங்கே ஓ டேஷ் கொடுத்துக்கலாம். சிடி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன வரும்? சி டேஷ் வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே டி டேஷ். ஸோ கொஸ்டினில் ஆக்சிஸ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சிஸ் ஹைட், அதான் லென்த்து சொல்கிறேன். ஆக்சிஸ் ஹைட் வந்து 60 mm. அப்போது நம்மளுக்கு 60 mmக்கு லைன் ட்ரா பண்ணணும். கரெக்டாக அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குங்களே, அந்த சென்ட்ரு பாயிண்டில் 60 mm. 60 mmனா 6 cm. அப்படி வச்சுட்டு டாட்டட் லைன்ஸில் போடணும். இது ஆக்சிஸ்ஸு இந்த மாதிரி. இது எவ்வளோ இருக்குது? 60 mm. இதுதான் அந்த ஓ டேஷ்.
ஓகேங்களா, இதுதான் அந்த ஆக்சிஸ் ஹைட். சரி, இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இது பிரமிட் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஏலேருந்து ஓ டேஷ், நெக்ஸ்ட்டு ஓலேருந்து பி டேஷ் இ டேஷ், நெக்ஸ்ட் ஓலேருந்து சி டேஷ். ஓகேங்களா, அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு இங்கே எழுதிடலாம். இப்போவே இது எவ்வளோ இது 25 mm. ஸோ இந்த மாதிரி சைடில் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு 25 இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படின்னா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். ஸோ அப்போவே கூடவே மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இது ஆக்சிஸ்னுடைய ஹைட் எவ்வளவு 60 mm. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா இப்படி ஒரு கோடு போட்டுப்போம். இப்படி போட்டு கரெக்டாக இங்கே 16 எழுதிட்டு மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பக்கம் ட்ரா பண்ண போகிறோம். சரி, இதுக்கு முதல்ல என்ன ட்ரிக்குன்னா, கொஷினில் பாருங்கள், இன்க்ளைன்டு ஆக்சிஸ் இன்க்ளைன் டு 40 degree to ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நம்ம அப்படியே உல்ட்டாவாக வரைய போகிறோம். இப்போது 90ல் 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 50. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா 50 டிகிரிக்கு ப்ரொட்டக்டரில் எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு டாட்டிங் ஒன்று வச்சுப்போம். இங்கே வச்சுட்டு 50 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணுங்கள். ப்ரொட்ராக்ட் அப்படி வச்சு 50 டிகிரிக்கு 50 டிகிரினா இந்த பக்கம் 50. ஓகேங்களா, 50 டிகிரிக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்படியே இது வழியாக ஒரு லைனு சும்மா லைட்டாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு லைன் போட்டாச்சுங்களா. போட்டதுக்கப்புறமா உங்கள் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டு தான் வந்து சி டேஷு டி டேஷ் பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா உங்கள் காம்பஸில் இந்த சி டேஷ்லேருந்து இந்த ஏ டேஷை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு ஏ டேஷ். ஓகேங்களா, ஸோ சி டேஷு ஏ டேஷு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம். இந்த சி டேஷ்லேருந்து இந்த ஆக்சிஸ் லைன் வருது பாருங்கள், அதை மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சி டேஷ்லேருந்து பி டேஷ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அப்படியே சி டேஷ்லேருந்து இங்கே ஒரு மார்க் பண்ணி இப்போ இதுக்கு பேர் வச்சிடலாமா. ஸோ இது வந்து பி டேஷ். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் இந்த ஆக்சிஸ் லைனு சி டேஷ் இது எல்லாத்தையும் இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சி டேஷ்லேருந்து ஓ டேஷ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏலேருந்து ஓ டேஷ் மார்க் பண்ணி ஏலேருந்து இதானே ஏ பாயிண்ட்டு. ஸோ இதிலேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு. ஸோ நம்மளுக்கு இது கிடைச்ச பாயிண்ட்டு தான் இந்த ஓ டேஷ். ஓகேங்களா, இப்போது ஸ்கேல் எடுத்து அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது எல்லாத்தையும். ஜாயின் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட் சி டேஷ் ஓ டேஷ் ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்து டாட்டட் லைன்ஸ், ஏன்னா இது வந்து ஆக்சிஸ் இல்லையா. ஸோ நம்ம வந்து டாட்டடில் காட்டணும். டாட்டடில் காட்டணும். இப்படி டேஷ் போட்டு காட்ட முடியும். டேஷட் லைன். நெக்ஸ்ட் அடுத்து பி பாயிண்ட். அடுத்து ஏ டேஷ். பி டேஷ் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஏ டேஷ். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ரொட்டக்டரை வச்சு இப்படி செக் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே கரெக்டாக இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சு இப்படி பார்க்கும்போது
ஓகே, உங்கள் ப்ரொட்ராக்டர் வச்சு செக் பண்ணும்போது எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 40 டிகிரி டு ஹெச்பியா, அந்த 40 டிகிரி அந்த சென்ட்ரல் ஆக்சிஸில் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த 40 டிகிரியை முதல்ல கண்டுபிடிக்காமல் உல்டாவாக 90 மைனஸ் 40 வச்சோம்னா நம்மளுக்கு 50 டிகிரியில் இது கிடச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரி, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு செக் பண்ணிக்கலாம். ஏ டேஷ் பி டேஷு, பி டேஷ்க்கு என்ன எழுதணும், கூட இ டேஷு இங்கே மார்க் பண்ணல, இ டேஷு. நெக்ஸ்ட்டு இது சென்ட்ரல். ஸோ இந்த இடத்துல இதோட ஆங்கிள் எவ்வளோ இது 40 டிகிரி, 40 டிகிரி. ஓகேங்களா? இந்த ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஓ டேஷ் மார்க் பண்ணிச்சு, சி டேஷ், டி டேஷ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ டேஷு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பி டேஷ் இ டேஷ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரல், ஓகேங்களா, இந்த சென்ட்ரல் லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சி டேஷ், நெக்ஸ்ட் இந்த ஓ டேஷ். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ இ டேஷ், இ பாயிண்ட்டு. ஓகேங்களா? இ பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டி பாயிண்ட், நெக்ஸ்ட்டு ஏவும் ஓவும் ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் சி, நெக்ஸ்ட்டு பி. ஓகே, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஏ, ஏ இங்கே இந்த லைனில் தான் வருது. ஏ வேறு எங்கே, இந்த இப்படி பார்க்கும்போது இந்த லைனில் வருது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும், ஏன்னு கிடச்சிரும். இதுக்கு நம்ம புதுசாக ஒரு பேர் வச்சுப்போம், A1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பி மார்க் பண்ணுவோம். பி இந்த லைனில் வருது. அப்போ பி எங்கே வருது, இந்த லைனில் இங்கே வருது. அப்போது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இது. ஸோ இது வந்து B1. நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட், சி பாயிண்ட் இந்த லைனில் வருது. அதேமாரி சியும் இந்த லைனில் தான் வருது. அப்போ இது C1. நெக்ஸ்ட் டி பாயிண்ட், டி பாயிண்ட் இந்த லைனில் வருது, டி இந்த லைனில் தான் வருது. ஸோ இதான் மீட்டிங் பாயிண்ட் D1. நெக்ஸ்ட் இ பாயிண்ட், இ பாயிண்ட் இந்த லைனில் வருது, இங்கே இ இந்த லைனில் வருது. அப்போது இதான் மீட்டிங் பாயிண்ட் E1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓ பாயிண்ட் இந்த லைனில் வருது, இங்கேயும் ஓ பாயிண்ட் இந்த லைனில் வருது. ஸோ இது O1. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் A1 E1 மார்க் பண்ணிவிடுங்க, ஜாயின். நெக்ஸ்ட்டு A1 B1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு E1 O1 இதை ஜாயின் பண்ணிடணும், E1 O1. நெக்ஸ்ட்டு B1 O1 ஜாயின் பண்ணி வச்சிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம A1லேருந்து O1, A1லேருந்து O1. அதாவது இந்த EAB இதெல்லாம் இப்படி டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த சென்டர் இந்த D1 E1 இருக்குங்களா, அதை மட்டும் நம்ம டாட்டட் லைன்ஸில் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பொறுமையாக கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாட்டட் லைன்ஸில். நெக்ஸ்ட் அப்படியே இதையும் டாட்டட் லைன்ஸில், அப்புறம் இதையும் டாட்டட் லைன்ஸில் மார்க் பண்ணிவிட்டு இதையும் இந்த D1 O1 டாட்டட் லைன்ஸில் கனெக்ட் பண்ணிடணும் இங்கே. நெக்ஸ்ட் இந்த C1 இந்த O1 டாட்டட் லைன்ஸில் கனெக்ட் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, பின்புறத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான் இந்த டயக்ராம். இங்கே எல்லாத்துக்கும் A1 B1 C1 D1 O1 கொடுத்துருக்குங்களா, இங்கேயும் நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த 1 வச்சு பேர் வச்சுக்கோங்க.
எல்லாத்துக்கும் இப்படி 1 போட்டுங்க. ஏன்னா நம்ம இங்கே கீழே என்ன பேர் வைக்கிறோமோ அதே தான் மேலேயும் வரணும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக இது வேறு டயக்ராம், இது வேறு டயக்ராம். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ்க்காக உங்களுக்கு பேர் இங்கே 1 1 வச்சு வைங்க, இங்கே நார்மலாக வைங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், டயக்ராம் ஓவர். ஸோ இதான் வந்து உங்களுக்கு டைப் 1. ஸோ டைப் 1 நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெஸ்டிங் ஆன் ஹெச்பின்னா டயக்ராம் கீழே வரும். மொதல் விஷயம், ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜுன்னு கொடுத்தாங்கன்னா பென்டகன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து 40 டிகிரி டு ஹெச்பி பேரலல் டு விபின்னு சொன்னாங்கன்னா டயக்ராம் இந்த ஃபார்மேட்டில் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.